பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தந்தார். அதற்காக இன்றைக்கும் சோஸ்திரம். இந்த நேரத்தில் உங்களோட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கர்த்தருடைய வார்த்தை என்றால் என்ன என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியது என்பதை அநேகமான கிறிஸ்தவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். ஆனால் யோவான் 1:1, யோவான் 1:14, யோவான் 1:29 இந்த 3 வேத வாக்கியத்தையும் சரியான முறையில் பகுத்து அறியக்கூடியவன் இலகுவாக உணர்ந்து கொள்ளுவான். வேதத்தில் உள்ள சகல வார்த்தைகளும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியது என்பதை அறிந்து கொள்ளுவான். அது மட்டுமல்ல, பவுல் அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 1:23 நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், வேறு எதையும் நாங்கள் பிரசங்கிப்பதில்லை, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து. அப்போ வேதத்தில் நாங்கள் இருந்து எந்த வார்த்தை எடுத்து நாங்கள் பிரசங்கித்தாலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவிலேயே அந்த வார்த்தை, அந்த பிரசங்கம் அஸ்திபாரமிடப்பட்டிருக்கிறது என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவர் 1 கொரிந்தியர் 1:23 நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என கூறியிருந்தார். இந்த சிலுவையின் செய்தியில் குறிப்பாக நான் சில வேத வாக்கியங்களை எடுத்து இப்போ கொஞ்ச காலமாக அடிப்படை வேத வாக்கியங்களை எடுத்து தொடர்ந்து நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். அதற்குரிய காரணம், அநேகமான கிறிஸ்தவர்கள் சிலுவையை பற்றி எதுவுமே அறியாதவர்களாக இருக்கிறபடியினால் சிலுவையின் செய்தியினுடைய முக்கியமான நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றுகிறது சில வேளையில் கஷ்டமாக போயிடும் என்று சொல்லி ஒரு சிறு சந்தேகம் எனக்கு இருக்கிறபடியினால், அது அப்படி என்றால் சிலுவையின் செய்தியினுடைய நோக்கம் ரோமர் 6, 7, 8 அதிகாரத்தை பிரசங்கிப்பது. அப்போ அந்த ரோமர் 6, 7, 8 அதிகாரத்தில் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவனால் நியமிக்கப்பட்ட வழிமுறை பவுல் அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அதை அவர் நமக்கு தந்திருக்கிறார். அப்போ நாம் அதனை பிரசங்கிக்கிறதான் என்னுடைய முக்கியமான நோக்கம். ஆனால் சிலுவையை பற்றிய அறிவு இல்லாமல் போனால் அநேகமாக மிகுந்த கஷ்டங்களை நாங்கள் சிலுவையை பற்றிய அறிவு அநேகமான கிறிஸ்தவர்களுக்கு இல்லாததன் நிமித்தம் அவர்கள் நாங்கள் ரோமர் 6, 7, 8 அதிகாரத்தை பிரசங்கிக்கும் பொழுது அதனுடைய முழு பலனை அறியாமல் போய் விடுவார்கள். இதன் நிமித்தமே நாங்கள் இப்பொழுது சில வேத வாக்கியங்களை எடுத்து ரோமர் மிக முக்கியமான சிலுவையை பற்றிய வேத வாக்கியங்களை எடுத்து அதை அடிப்படை வேத வாக்கியமாக பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். அப்போ நான் தெரிந்து கொண்ட வேத வசனம் 1 கொரிந்தியர் 2:2, லூக்கா 19, 41, 44, மத்தேயு 21, 31, 32 இந்த 3 வேத வாக்கியங்களை பற்றியும் ஏற்கனவே நான் பிரசங்கித்திருக்கிறேன். இப்பொழுது நான் தெரிந்து கொண்ட வேத வாக்கியம் லூக்கா 13, 34, 35.
லூக்கா 13:34-35 மிக முக்கியமான ஒரு வேத வாக்கியம். எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழ் கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோஸ்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் காலம் வருமளவும் என்னை காணாதிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப நாம் அறிய வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த வேத வாக்கியத்தை பற்றி ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். இதனுடைய அர்த்தத்தை நாங்கள் பொதுவாக ஒரு சொற்பமாக நாங்கள் அடிக்கடி நான் இதை விளங்கப்படுத்தி இருக்கிறோம். ரெண்டாலும் இந்த வேத வாக்கியத்தை பற்றி மேலால் சொல்லாமல் முக்கியமான பிரசங்கத்துக்கு போகிறது அவ்வளவு நல்லதில்லையானபடியினால் அதை பற்றி சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், எருசலேமில் இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுறார், நான் எவ்வளவு அக்கறையாய் உங்களிலே இருந்தேன். கோழிதன் குஞ்சுகளை பாதுகாக்கிறதற்காக செட்டைகளின் கீழ் வைத்து அதுகளை பாதுகாக்கிறதற்காக கோழிதன் செட்டைகளின் கீழ் குஞ்சுகளை பாதுகாக்க முயற்சிக்கிறது போல நானும் உங்களை பாதுகாத்து என்னுடைய செட்டைகளின் கீழ் உங்களை வைத்து பாதுகாக்க நான் முயற்சி செய்தேன். ஆனால் நீங்களோ என்னுடைய செய்திகளை, அதாவது குறிப்பாக தீர்க்கதரிசிகள் மூலம் நான் என்னுடைய செய்திகளை உங்களுக்கு அனுப்பியிருந்தேன். நீங்களோ அதை கேட்க மனதில்லாமல் அவர்களுக்கு கல்லால் எறிந்து அவர்களை கொலை செய்து உங்களுக்கு விருப்பம் இல்லை, அந்த செய்தியை கேட்க உங்களுக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லி நீங்கள் அறிவித்தீர்கள். ஆனபடியால் உங்களோடு இருப்பதனால ஒரு பிரயோசனம் இல்லை, நான் உங்களை விட்டு விலகி போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தார். கர்த்தருடைய நாமத்தினால வருகிறவர் சோஸ்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் காலம் பெருமளவும். அப்போ சொல்லும் காலம் எப்போ வருகிறது? 2ஆம் வருகையில் தான் அந்த சொல்லும் காலம் வரும். அதுவரையும் நான் உங்களோடு இருக்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்தை விட்டு விலகி போன உடனே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், சாத்தான் உடனடியாக அங்கே வந்திருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வந்து அவர்களுக்கு தாங்க முடியாத வேதனையை கொடுத்து கோடிக்கணக்கான இஸ்ரவேலியர்களை கொலை செய்து லட்சக்கணக்கான இஸ்ரவேலியர்களை அகதிகளாக உலகம் முழுக்க அனுப்பி அவன் பாரிய சேதத்தை அவர்களுக்கு செய்தது மட்டுமல்ல, அந்த சேதம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அதாவது கர்த்தருடைய நாமத்தினால வருகிறவர் சோஸ்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லும் காலம் வரும். அப்போ 2ஆம் வருகையில் தான் அந்த காலம் வரும். அதற்கு பிறகு நான் உங்களோடு வருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ இதில் முக்கியமாக நாங்கள் அறிய வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், அவர்கள் அவரை வேண்டாம் என்றார்கள். அவருடைய செய்திகளை கேட்க அறிய விருப்பம் இல்லாமல் இருந்தார்கள். ஆனபடியால் அவரும் நான் உங்களோடு இருக்க விருப்பம் இல்லை என்று சொல்லி அவர்களை விட்டு விலகி போய்விட்டார். அப்ப இந்த மாதிரியான நிலைமை கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கும் வரக்கூடாது என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேணும். இப்பொழுது நாங்கள் ஜெபத்திற்கு கடந்து செல்வோம். அருமையானங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், பரலோகத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய எங்கள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவின் பிதாவே உமக்கு அன்றைக்கும் ஸ்தோத்திரம். இந்த அருமையான நேரத்தினை எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறீர். என் சகோதர சகோதரிகள் எல்லோரையும் ஆசீர்வதியும் அபிஷேகியும் பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்தருளும். உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருளும். அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து அவர்களுக்கு நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று அடியேனை வழிநடத்த வேணும் என்றும் அவரே உபதேசத்தை செய்ய வேணும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கடைசி செய்தியில் நான் குறிப்பாக ஒரு மிக முக்கியமான வேத வாக்கியத்தை உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அது என்னவென்றால்,
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலப்பிரசங்கத்தில் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை அவர் கொண்டு வந்தார். அதாவது, நீங்கள் ஒன்றில் என்ன விசுவாசிக்க வேணும், என்னை விசுவாசித்து நீங்கள் என்னை அறிந்து கொள்ள வேணும். அறியாவிட்டால் நானும் உங்களை அறிய மாட்டேன். அது மட்டுமல்ல, நீங்கள் பாதாளத்துக்குள்ள தள்ளப்படுவீர்கள் என்றதையும் அவர் தெளிவாக அங்கு சொல்லியிருக்கிறார். அப்போ இதைத்தான் நான் உங்களுக்கு ஏற்கனவே மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21, 22, 23 வசனத்தில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்போ அதே நேரம் துரதிர்ஷ்டவசமாக நடைமுறையில் இருக்கிற ஒரு உபதேசத்தை பற்றி நான் உங்களுக்கு கடந்த செய்தியில் குறிப்பிட்டிருந்தேன். அந்த உபதேசம் என்னன்றதை பற்றி கொஞ்சம் விவரமாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், அந்த உபதேசத்தினால பாதாளத்துக்குள்ள போன மனுஷர்கள் ஏராளமாக இருக்கிறபடியினால் கிறிஸ்தவர்கள் அதை பற்றி நிச்சயமாக அறிய வேண்டும். அது என்னவென்றால், ஒரு முறை ரட்சிக்கப்பட்டு நியாயப்படுத்தப்பட்டால், மறுபடியும் சொல்கிறேன், ஒரு முறை இயேசு கிறிஸ்துவ மனதார ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு நியாயப்படுத்தப்பட்டால், இனிமேல் எந்த பாவத்தை செய்தாலும் பரவாயில்லை, பாவ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, ரட்சிப்பு உறுதியாக இருக்கும் என அநேகமான போதகர்கள் உபதேசிக்கிறார்கள். சில மார்க்கத்தை சேர்ந்த போதகர்கள் அதிகமாக உபதேசிக்கிறார்கள். அது என்னவென்றால், ரட்சிப்பை தேவனிடத்தில் பெற்ற பின்பு, அதை நியாயப்படுத்தப்பட்ட பின்பு எப்படி ரட்சிப்பை இழக்க முடியும்? ஆனபடியால் எந்த பாவத்தை நீங்கள் செய்தாலும் பரவாயில்லை, உங்களுடைய ரட்சிப்பு ஒரு பொழுதும் நீங்கள் இழக்க மாட்டீர்கள் என்று சொல்லி சில போதகர்கள் வந்து ஆணித்தரமாக வலியுறுத்துகிறார்கள். அப்போ இந்த உபதேசத்தையே நிபந்தனை அற்ற நித்திய பாதுகாப்பு, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், நிபந்தனை அற்ற நித்திய பாதுகாப்பு என்று சொல்லப்படுகிறது. இந்த உபதேசத்துக்கு இன்னொரு பேர் நிபந்தனையற்ற நித்திய பாதுகாப்பு. அப்போ இதனை ஏற்றுக்கொண்ட எண்ணிக்கைக்கு அடங்காத கிறிஸ்தவர்கள் தற்பொழுது பாதாளத்தில் இருக்கிறார்கள் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால், பாவ செயல்களை தொடர்ந்து செய்வதற்கு நியாயப்படுத்துதலை அவர்கள் அனுமதி பத்திரமாக பாவித்ததே இதற்கான முக்கிய காரணம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் பாவ செயல்களை தொடர்ந்து செய்து தாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறபடியால், தாங்கள் நியாயப்படுத்தப்பட்டிருக்கிறபடியால் எந்த பாவ செயலை செய்தாலும் தங்களுக்கு பிரச்சனை இல்லை என்று சொல்லி அவர்கள் நம்புகிறார்கள். அப்ப இதன் நிமித்தம் அவர்கள் நியாயப்படுத்துதலை அனுமதி பத்திரமாக அவர்கள் பாவித்ததனால, அந்த ஏற்கனவே ஆண்டவர் சொல்லி இருந்தது மத்தேயு 7:21 23 வரையும் சொன்னது நடைமுறைக்கு வருகிறது. அப்ப அவர்கள் அப்படி செய்வதன் மூலம் பாவ செயல்களை நாம் தொடர்ந்து செய்தாலும் நாங்கள் பரலோகத்துக்கு செல்வோம், நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்போம் என்ற நம்பிக்கை அந்த கிறிஸ்தவர்களுக்கு இருந்ததன் நிமித்தம் அவர்கள் இந்த நியாயப்படுத்துதலை அனுமதி பத்திரமாக அவர்கள் பாவித்தார்கள். ஆனபடியால் நடந்ததென்ன? அவர்கள் பாவத்துக்கு மறுபடியும் பிழைத்திருக்கிறார்கள். அப்ப பாவத்துக்கு மறுபடியும் பிழைத்திருக்கிறபடி அவர்களுடைய ரட்சிப்பு பறிபோனது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாவ செயல்களை தாராளமாக செய்து கொண்டு அதற்கு தேவனால கொடுக்கப்பட்ட தீர்வை காணாமல் ரட்சிப்பை ஒரு பொழுதும் பராமரிக்க முடியாது என்ற ஒரு உண்மையை கிறிஸ்தவர்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் அதனை சொல்கிறேன், பாவ செயல்களை தாராளமாக செய்து கொண்டு அதற்கு தீர்வு காணாமல் தேவனால
கொடுக்கப்பட்ட தீர்வை நாடாமல் ஒரு பொழுதும் ரட்சிப்பை பராமரிக்க முடியாது, ஒரு பொழுதும் விசுவாசத்தில் நிலைத்திருக்க முடியாது என்ற ஒரு உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். தாவீது இதை பற்றி அருமையாக சொல்லி இருக்கிறான் என்பதை அவர் அறிந்து கொள்ள வேண்டும். அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 18, 21, 24 இது பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தாவீது சொல்லுகிறார், கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன். பாவத்தை செய்தால் பாவத்திலிருந்து விடுதலை அடைவதற்கு கர்த்தர் என்ன வழிகளை சொன்னாரோ அந்த வழிகள் எல்லாவற்றையும் நான் பின்பற்றி கொண்டு வந்தேன். நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. அப்ப நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஆனபடியால் பாவ செயல்களை செய்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி நியாயப்படுத்துதலை அனுமதி பத்திரமாக பாவித்து நான் என் தேவனுக்கு துரோகம் செய்தது இல்லை. நான் பாவம் செய்திருந்தால் கர்த்தருடைய வழிகள் என்னவோ அந்த வழிகளை நான் கை கொண்டிருந்தேன். சங்கீதம் 18, 22 அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன். அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை. அவருடைய வேத வாக்கியங்களை நான் தள்ளி போடவில்லை. வீணாக, அதாவது மோட்டுத்தனமாக, அதாவது எனக்கு தரப்பட்ட அந்த ஒரு வசதியை நான் துஷ்பிரயோகம் பண்ணவில்லை. அவருடைய வார்த்தைகளை நான் எடுத்து நான் அந்த நியாயங்கள் எல்லாவற்றையும் எனக்கு முன்பாக நிறுத்தினேன். அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை. வேத வார்த்தையில சொல்லப்பட்ட எதையுமே நான் தள்ளி போடவில்லை. 18, 23 அவர் முன்பாக நான் மன உண்மையாக இருந்து என் துர்க்குணத்துக்கு, இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். மனுஷனுக்கு இந்த துர்க்குணம் இருக்கு. ஆனபடியால் நாங்கள் ஒருக்கா ரட்சிக்கப்பட்டால் இனிமேல் பாவம் செய்ய மாட்டோம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாவத்தை ஒருவேளை செய்தால் அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்று மறுபடியும் சிலுவையின் செய்திக்கு போய் தேவனோடு உறவை பராமரித்து கொள்ள வேண்டியது, உறவை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியதுதான் கிறிஸ்தவன் செய்ய வேண்டியது. அப்ப தனக்கு துர்க்குணம் இல்லை, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறபடியால் நான் ஒரு பொழுதும் இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன், இயேசு கிறிஸ்துவில் நான் அன்பாயிருக்கிறபடியினால் ஒரு பொழுதும் பாவம் செய்ய மாட்டேன் என்று இந்த விதமான வார்த்தைகளை சில போதகர்கள் உபதேசித்து, அதாவது நாங்கள் பாவம் செய்வதில்லை என்று சொல்கிறார்கள். தாவீது என்ன சொல்கிறான்? அவருக்கு முன்பாக நான் மன உண்மையாய் இருந்து என்னுடைய துர்க்குணம் அப்ப என்னை அறியாமலே அந்த துர்க்குணம் வந்து நான் பாவம் செய்யக்கூடிய சாத்தியக்கூறு நிச்சயமாக உண்டு. அப்படி இருக்கும் பட்சத்தில், நான் பாவத்தை செய்யும் பட்சத்தில் கர்த்தருடைய வழிகளை நான் கை கொண்டு வந்தேன். இந்த மாதிரியே நான் என்னுடைய ரட்சிப்பை நான் பராமரித்தேன் என்று சொல்லி அவன் சொல்கிறான். ஆகையால் கர்த்தரின் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன்னிருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பலன் அளித்தார். சுத்தம். அப்ப அவர் என் பாவ மன்னிப்பை நான் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு எனக்கு அவர் ஏற்படுத்தி இருக்கிற வழியை நான் பயன்படுத்தி அந்த வழியினாலே என்னுடைய அசுத்தங்கள் எல்லாவற்றையும் கழுவி சுத்தமாக்கக்கூடிய வழி எனக்கு இருக்கும் பொழுது நான் அதுகளை ஒரு பொழுதும் தள்ளி விடுவதில்லை. ஆனபடியால் என் தேவனுக்கு முன்பாக நான் சுத்தமாக இருக்கிறேன், அவர் எனக்கு பலன் அளிக்கிறார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இதைத்தான் விசுவாசி நடைமுறைப்படுத்த வேண்டியது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது அவன் தாவீதின் அனுபவத்தை அந்த விசுவாசி அனுபவிக்க முடியும். நியாயப்படுத்துதலின் பலாபலனை பூரணமாக அவன் அனுபவிக்க முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வீணான கொள்கைகள், நான் ஏற்கனவே நியாயப்படுத்தப்பட்டிருக்கிறபடியினால் இனிமேல் நான் பாவம்
மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய துர்க்குணம் என்ன பாவத்துக்குள்ள வழி நடத்தினாலும் நான் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டியதில்லை. அது ஏற்கனவே நியாயப்படுத்துதல் மூலம் மன்னிக்கப்பட்டிருக்கிறபடியினால் நான் கேட்க வேண்டியது இல்லை என்று அநேகமான போதகர்கள் இந்த உபதேசத்தில் உறுதியாக இருந்து கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்களை பாதாளத்துக்குள்ள தள்ளி இருக்கிறார்கள் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாங்கள் குறிப்பாக ரோமர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்திற்கு போவோம். ஏற்கனவே நாங்கள் ரோமர் 4ஆம் அதிகாரத்தையும் 5ஆம் அதிகாரத்தையும் நாங்கள் பார்த்தோம். இப்பொழுது நாங்கள் குறிப்பாக ரோமர் 6ஆம் அதிகாரம், ரோமர் 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம் ஆகிய 3 அதிகாரத்தையும் நாங்கள் விபரமாக பார்ப்போம். அப்போ ஒருவன் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவன் நீதிமானாக்கப்பட்ட பின் தன் நாளாந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாக எப்படி நடத்துவது என்ற விவரம் ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இது யாருக்கு கொடுக்கப்பட்டது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே பவுல் அப்போஸ்தலருக்கே முதலாக கொடுக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ மறுபடியும் இதை பற்றி சொல்வது எனக்கு அவசியமாக இருக்கிறது. அது என்னவென்றால், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நீதிமானாக்கப்பட்ட பின் தன் நாளாந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாக எப்படி நடத்துவதென்ற விவரம் ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலருக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் அந்த வெளிப்பாடு கொடுக்கப்பட்டது. முதலாக அவருக்கே அந்த வெளிப்பாடு கொடுக்கப்பட்டது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். அப்போ ரட்சிப்ப விசுவாசத்தின் மூலம் பெற்ற பின்பு சுருக்கமாக தேவனுக்கு முன்பாக எப்படி வாழ்வது, உத்தமனாக எப்படி வாழ்வது, ஸ்திரியின் வயிற்றில் பிறந்தவன் தேவனுக்கு முன்பாக எப்படி உத்தமனாக வாழ்வது என்ற விவரம் ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற உபதேசங்களை நாம் பொருத்தமான முறையில் கற்றுக்கொள்ளாவிட்டால், திருப்பி மறுபடியும் சொல்கிறேன், ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட விவரங்களை சரியான முறையில் பொருத்தமான முறையில் அதனை நாம் கற்றுக்கொள்ளாவிட்டால் தவிர்க்க முடியாமல் மறுபடியும் ரோமர் 7ஆம் அதிகாரத்தின் அனுபவத்தை பெற வேண்டியதாக அல்லது அதற்குள் சஞ்சரிக்க வேண்டியதாக இருக்கின்றது. இதை பற்றி இன்னும் கொஞ்சம் விவரமாக சொல்ல விரும்புகிறேன். ரட்சிப்பை விசுவாசத்தின் மூலம் பெற்ற பின்பு சுருக்கமாக தேவனுக்கு முன்பாக எப்படி வாழ்வது என்பதை பற்றி ரோமர் 6ஆம் அதிகாரம் வலியுறுத்துகிறது. அப்போ ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட உபதேசங்களை நாம் பொருத்தமான முறையில் அறியாவிட்டால், பொருத்தமான முறையில் நாம் கற்றுக்கொள்ளாவிட்டால் தவிர்க்க முடியாமல் ரோமர் 7ஆம் அதிகாரத்துக்குள் நாம் சஞ்சரிக்க வேண்டியதாக இருக்கிறது. இதுவே ரட்சிக்கப்பட்ட பின்பு பவுல் அப்போஸ்தலருக்கு ஏற்பட்ட அனுபவம் ஆகும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ சாதாரண ஒரு மனுஷன் அல்ல, ஒரு தேவ மனுஷனுக்கு இந்த 7ஆம் அதிகாரத்தின் ரோமர் 7ஆம் அதிகாரத்தின் வாசனை, ரோமர் 7ஆம் அதிகாரத்தின் அனுபவம், இந்த ஒரு மிக முக்கியமான ஒரு மனுஷன் அந்த அனுபவத்தை பெற வேண்டியதா இருந்தால் இந்த பூலோகத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களும் சரியான முறையில் ரோமர் 6ஆம் அதிகார
அதிகாரத்தை கற்றுக்கொள்ளாவிட்டால் அவர்களும் பவுல் அப்போஸ்தலருக்கு ஏற்பட்ட அதே அனுபவத்தை நிச்சயமாக பெற வேண்டியதாக இருக்கும் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிய வேண்டும். திருப்பி மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் இது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம். ரட்சிக்கப்பட்டு நியாயப்படுத்தப்பட்டு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு நியாயப்படுத்தப்பட்ட பின்பு தேவனுக்கு முன்பாக எப்படி வாழுகிறது என்ற விவரம் ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அவர் அதை எங்களுக்கு ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் தந்திருக்கிறார். ஆனபடியால் அதனை பொருத்தமான முறையில் அதனை நாம் கற்றுக்கொள்ளாவிட்டால் ரோமர் 7ஆம் அதிகாரத்துக்குள் நாம் சஞ்சரிக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்போ பவுல் அப்போஸ்தலருக்கு அந்த அனுபவம் ஏற்பட்டது. ரோமர் 7ஆம் அதிகாரத்தின் அனுபவம் ஏற்பட்டது. அப்போ அந்த அதிகாரத்தினுடைய அனுபவம் என்ன என்பதை நாம் கவனமாக பார்த்து கொள்ள வேணும். அந்த அதிகாரம் என்ன, அனுபவம் என்ன என்றால் சுருக்கமாக ரோமர் 7:24 நமக்கு தரப்பட்டிருக்கிறது. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்ன விடுதலை ஆக்குவார்? இதுதான் ரோமர் 7ஆம் அதிகாரத்தினுடைய அந்த அனுபவம். பவுல் அப்போஸ்தலருக்கே அந்த அனுபவம் ஏற்பட்டால் உலகத்தில் இருக்கிற சகல கிறிஸ்தவர்களுக்கும் அந்த அனுபவம், இந்த வெளிப்பாடு கிடைக்காவிட்டால் நிச்சயமா அந்த அனுபவத்தை சந்திக்க வேண்டி வரும் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அப்ப ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டவைகளை அவர் அறியவில்லை. ஆரம்பத்தில் அவர் அதை அறியவில்லை. அறியாததன் நிமித்தம் அந்த 7ஆம் அதிகாரம், ரோமர் 7ஆம் அதிகாரத்தின் அனுபவத்தை அவர் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. அந்த நேரத்தில் உலகத்தில் உள்ள எந்த மனுஷனுக்கும் அந்த வெளிப்பாடு கொடுபடவில்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். 2 பேதுரு 3:15-16 இதனை நிரூபிக்கிறது. அதாவது அப்போஸ்தலருக்குள்ள பிரின்ஸ் என்று சொல்லி வேற இளவரசன், அது அப்போஸ்தலருக்குள்ள ஒரு பெரிய ஒரு மனுஷனாக பேதுரு அப்போஸ்தலர் அந்த நேரத்தில் கணிக்கப்பட்டார். ஆனால் அந்த அப்போஸ்தலருக்கே இந்த வெளிப்பாடு பூரணமாக கொடுபடவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்ப 2 பேதுரு 3:15-16 பேதுரு அப்போஸ்தலர் சொல்லி இருக்கிறது என்ன என்பதை பார்ப்போம். மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். எல்லா நிருபங்களிலும் இவர்களை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாயிருக்கிறது. கல்லாதவர்களும், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள் என பேதுரு அப்போஸ்தலரினால் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சிலுவையில் நிறைவேற்றப்பட்ட புதிய உடன்படிக்கையின் பொருள் பவுல் அப்போஸ்தலருக்கு மட்டுமே முதலாக கொடுக்கப்பட்டது என்பதை நாம் அறிய வேண்டும். அப்ப அவர் அதை எல்லாருக்கும் கொடுத்தார். அதனை பார்த்த பேதுரு அப்போஸ்தலர் கூட இந்த வாக்கியங்கள், அவரால் சொல்லப்பட்ட அநேகமான விஷயங்கள், அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாயிருக்கிறது. அப்ப ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அவன் சொன்ன காரியங்கள் அரிதாயிருக்கிறது என்று பேதுரு அப்போஸ்தலரை அங்கு சொல்லியிருக்கிறார். அப்ப இந்த வெளிப்பாடு முக்கியமாக பவுல் அப்போஸ்தலருக்கே கொடுக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை விவரமாக நாங்கள் பார்ப்போம். நேரம் சமீபித்து விட்டது. அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களோடு கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் and ஆமேன் and ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர்
647-465-1224 மூலமும் இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.